ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30-35 பேருக்கு வெந்தய குழம்போட இறாலும் வச்சு செம்மையாக சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை ஏன் கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவரோட அப்பாவோட பேர் வந்து ஜோசப் புஷ்பராஜ். அவற்றை 1வது வருட நினைவு நாளையொட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவருக்கு வந்து வெந்தய குழம்புட்டா நல்லா பிடிக்குமாம். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தய குழம்பு இறாலும் பிடிக்குமாம். அதால் இறாலும் வந்து ஒரு டெவல் மாதிரி செஞ்சு செம்மையாக மரக்கறிகளும் வச்சு சூப்பராக சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் அந்த ஐயாட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உளிய வைக்கலாம். நல்ல வெயில் அடிச்சு கொளுத்துது நண்பர்களே. வெயில் எங்களிடத்த மழையே காணையில். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி வைப்போம். உள்ள கொதிக்கட்டுக்கு. அதுக்குள்ள நாங்கள் உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். வெந்தய குழம்புக்கு இப்போ சட்டியை வைப்போம். இதில் சூடாட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுருக்கோம். இந்த சேர்ப்போம். இதில் வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன். வெங்காயம் சேர்க்கிறேன். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கிறேன். ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன், கணக்கு தேவையில்லை. இப்போ மூடி விடுவோம், அவியட்டும். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். வெந்தய குழம்புக்கு வெந்தய குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்ப்போம். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதோட வந்து உப்பு சேர்ப்போம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். இங்கெல்லாம் இறால் டெவலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், இதோட கறிமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெந்தய குழம்புக்கு வெள்ளைப்பூடும் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதில் நல்லா வதங்கிட்டு கறிமிளகாய் எல்லாம் இதில் வந்து இறாலை சேர்ப்போம். இதோட வந்து உப்பு சேர்ப்போம். இறாலுக்கு தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது, புளியை சேர்ப்போம்.
இந்த வெந்தய குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்கறது இல்லை. சில பேர் வந்து தக்காளி பழம் சேர்ப்பினோம், நான் வந்து தக்காளி பழம் சேர்க்கிறேன் இல்லை. இப்போ புளி ஒரு கொதி கொதிச்சு வரதுக்கு இது வந்து நான் தக்காளி பழம் சேர்க்கிறேன் இல்லை. உங்களோட பாருங்க பீட்ரூட் வந்து நல்லா அவிஞ்சு வருது. இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது வந்து முதலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். புளி கொதிச்சு வருது பாருங்க. இது வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட முதலாம் பால், இதோட குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாமா. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு தான். இதோட வந்து உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். கொதிக்கட்டுது. தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை கலக்கி எடுப்போம். வெயில பாத்தீங்களா, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கிலோ கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். மூடி விடுவோம். சோறு அவியட்டும். நல்லா அவிஞ்சு வருது. கொஞ்சமா மிளகாத்தூள், இது இந்த கறித்தூள் கலந்து விடுவோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி சாஸ், தக்காளி பழமும் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தக்காளி சாஸ் கலந்து விடுவோம். அப்படியே வதங்கி மிளகு தூள் சேர்ப்போம். கலந்து ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இப்போ பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பாருங்க சம்பல் போட போகிறேன். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல். இதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம். வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய், இதோட மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். சோறு வடிஞ்சிட்டு சோறு அவிஞ்சிட்டு வடிஞ்சிட்டான். சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. வெந்தய குழம்பு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். மண் சட்டி சூட்டுக்கு பார்த்தீங்களா, தள்ளாண்டு கொதிச்சு கொண்டு இருக்கு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கே ரால் டேவல், வெங்காயம் தக்காளி பழம் சம்பல், பீட்ரூட் உருளைக்கிழங்கு பால் கறி, வெந்தய குழம்பு, முட்டை. இனி கடகடன்னு சாப்பாடெல்லாம் கட்டி எடுக்க வேண்டியதான். இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்ஏல இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவரோட அப்பாட நினைவு நாளையொட்டி, 1 வருட நினைவு நாளையொட்டி. இப்போ சோறு போடுவோம். சோறு இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காய சம்பல், நல்ல ரால் டேவல்,
பீட்ரூட், இங்கே பாருங்க வெந்தய குழம்பு. இந்த மகனுக்கு பிடிச்சது. அடி தூளாக இருக்குமே. இதோட முட்டை. சரிங்களா? சூப்பராக இருக்கு இல்லையா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போம். சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. 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 ஐயா என்ன சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. தண்ணி போத்தல் இருக்கு தாரேன். ஐயா என்ன காயம் தலையில விழுந்துட்டீங்களா? கீழே விழுந்துட்டீங்களா? மருந்து எடுத்தீங்களா? இந்த ஐயாவுக்கு சாப்பிடுங்க. ஐயா போய் முடிஞ்சு நாளைக்கு கொண்டு வரேன். சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த ஐயாட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.